ஹல்லேலூயா. மீண்டுமாக ஒரு சிறப்பு செய்திக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். கர்த்தர் பெரியவர். நாம் நினைக்காத ஒன்றை எப்போதுமே நம்முடைய வாழ்வில் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நிறைவேற்றுகிற தேவன். அது அவருடைய நாமத்தின் மகிமைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் அது தேவை என்பதை அவர் அறிந்தவராக தெரிந்தவராக எல்லாவற்றையும் திடமாக செய்து நடத்தி வருகின்றார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே எங்களை காத்திரே, காத்து வந்தீரே, இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்து வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இங்கே அழைத்து வந்த கர்த்தாவே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, இன்னும் ஒரு முறை கூட ருசி பார்க்கும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக, சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவனே, செய்தியை கொடுக்க போகிற மகனை நீர் ஆட்கொள்ளுங்க ராஜா. ஆவியால் நிறைத்து கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுக்கு என்ன போஷாக்கு தேவை என்பதை நீர் அறிந்தவராக அதை நீர் சொல்லுங்க கர்த்தாவே. நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எங்கள் செவிகளை திறமுள்ளதாக மாற்றுங்க ராஜா. தேவன், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனத்தின்படியே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தாவே, அதன் மூலம் பலம் பெற கர்த்தாவே நாம மையப்பட நீ கிருபை செய்யுங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகியும் சர்வ வல்லவராகிய தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் அமருவோம். ஒரு பாடலை பாடி இந்த செஷனை நாம் ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும். முடிந்தவர்கள் போன்ல எடுத்து வச்சுங்க. மரித்தவரே, நீரே போதும், இயேசுவே ஒருவரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், இயேசுவே. பனியை போல என்னை செழிக்க செய்தீர்,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த மாலைகளிலே நாம் தெய்வ சமூகத்திலே ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடலாம். ஆவியானவர் இந்த ராத்திரி நம்மோடு கூட இடைப்படட்டும், சத்தியத்தினாலே நம்மளை பலப்படுத்தட்டும். உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரே, சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்துல உடைய பாதபடி இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். உடைய வசனத்தினால எங்களை பலப்படுத்துங்க டேடி. இந்த காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தந்தீங்களே, நன்றி அப்பா. அதற்கான ஆண்டவரே தாகமுள்ள உங்களை எழுப்பி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஜனங்கள் வெறுமையா போகக்கூடாது. இந்த நாட்கள்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டு பலப்படுவார்களா? அடியேன் உம்முடைய வார்த்தைக்காக காத்து இருக்கிறேன். என் சொந்த வார்த்தை இல்லப்பா, நீங்க தந்த வார்த்தை வெளிப்படட்டும். ஆவியானவர் என்னை மறைத்து வெளிப்படுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாலைகளிலே உங்க எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். வேதத்தை நேராக திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 12வது அதிகாரத்துக்கு நேராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எடுத்துட்டீங்களா? யோவான் 12. John chapter 12 from verse 1 to 7. 1 to 7. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற நலத்தைல களங்கமில்லாத நலத்தைலம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாயிருந்தபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, அவனை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்.
இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இந்த வாரம் ஹோலி வீக் அப்படின்னு சொல்றதுனால நிறைய காரியங்களை சிலுவை குறித்தும் அவருடைய அந்த நாட்கள்ல என்னென்ன நடந்தது அதெல்லாம் குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் உங்கள் மத்தியில அந்த வார்த்தைகளை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ராத்திரி சாயங்காலத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்தார். சரி, ஓகே, பைபிள் பார்க்க வேண்டாம், கவனிங்க. இயேசு இதுக்கு முன்னாடி இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போயிருக்காரா? லூக்கா 10வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாம். வேணா எல்லாரும் சிலர் டவுட்டா பார்க்குறாங்க. லூக் சாப்டர் 10 verse 42. சாரி, அதுக்கு மேல அந்த 10வது அதிகாரம் திருப்பிக்கோங்க. அதுக்கு மேல வீட்டுக்கு போறாங்க. முப்பத்தெட்டுல இருந்து 42 வரைக்கும். அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென் சொல்லலாமா? ஓகே, இங்கிலீஷ்ல யாராவது கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க முடிச்சிட்டு கூட நீங்க டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்க அவங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லிடுங்க. ஸோ காட் பிளஸ் யூ. நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கும் இணையாக ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்துல நம்ம எல்லாரும் வரணும்னு சொல்லி இந்த சாயங்காலம் நான் விரும்புறேன். ஆவியானவர் அதை விரும்புறேன். கவனியுங்கள், இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சொல்லுங்க, தேவையானது எவ்வளவு தேவை? நம்ம இதை கொஞ்சம் தியானிச்சோம்ல அன்னைக்கு. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்னைக்கு போல. ஆனா இதை வேறு விதமா இந்த கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் காண்பித்ததை இந்த சாயங்காலம் தியானிப்போம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இங்க ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்த உடனே மரியாளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? மார்த்தா மரியாளுக்கு யாரு? அங்க தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல ஊத்தும் போது பிரச்சனை பண்ணது, கேள்வி கேட்டது யாரு? ஆக மொத்தம் மரியாளை எந்த வேலையுமே யாரும். நிறைய நேரம் மார்த்தாள் அநேகம் இருக்கிறார்கள். நிறைய நேரம் யூதாஸ் காரியத்தும். இப்ப யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றாருன்னா, இந்த தைலத்தை கொண்டு போய் எங்க ஊத்துறா? பாதத்துல ஊத்துறாளே, எதுக்கு செய்யறா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறான். இங்க மார்த்தாள் ஒரு கேள்வி கேட்கிறா, நான் தனியா வேலை செய்யறது உமக்கு கவலை இல்லையா? அவளை என்ன பண்ணுங்க, என் கூட வேலை செய்யறதுக்கு அவளை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி இங்க மார்த்தாள் கேட்கிறத பார்க்கிறோம். சரி, இப்ப என்னன்னா இந்த 42வது வசனத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்ன பண்ணிட்டாங்க மரியாள். அந்த நல்ல பங்கு என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க மறைமுக சத்தியமா வச்சிருக்கிறாரு. அந்த மறைமுகமான ஒரு சத்தியத்தை இந்த சாயங்கால வேளையில ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. அது என்னதான் நல்ல பங்கு, அந்த தேவையானது ஒண்ணு என்னதான், அது என்னதான் இன்னைக்கு கான்வர்சேஷன் போச்சு? எங்கேயாவது பைபிள்ல இருக்குதா? அந்த பாதத்துல உட்கார்ந்து என்னதான் பேசினார் ஆண்டவர்? அதாவது மரியாள் பாதத்து அருகே உட்கார்ந்து இருக்கிறா. இவ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து மார்த்தாளுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா ஏதோ கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஒன்றே.
தேவையானது எவ்வளோ? அந்த ஒண்ணு என்ன, அது என்னதான் இன்னைக்கு நடந்தது என்ன, அதை நம்ம இப்படி போய் இப்ப தியானிக்க போறோம். கவனியுங்கள், இந்த மார்த்தாள் செய்த அந்த ஆராதனைய அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டுருங்க, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இது என்ன பண்ணியிருந்தா? சத்தமா சொல்லுங்க. சரி, அந்த வீட்டுல கவனிங்க, பைபிள் பார்க்க வேண்டாம், அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் இன்க்ளூடிங் சீஷர்கள் இயேசுவின் மரணத்தையோ அடக்கத்தையோ குறித்து பேசினார்களா? பேசினாங்களா? ஆண்டவர் வீட்டுல இருக்காரு, எல்லாரும் அவருக்கு ராவிருந்து, ஆமா இப்ப பிரேயர் முடிச்ச உடனே ராவிருந்து போனோம். இப்ப இயேசுக்கு என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு? சத்தமா சொல்லுங்க. சீஷர்களுக்கு ராவிருந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க எங்கேயாவது பாடுகளை குறிச்சோ அடக்கத்தை குறிச்சோ ஆண்டவர் பேசினாரா? ஆனா மரியாள் அந்த தைலத்தை எதுக்குன்னு வச்சிருந்தா? அப்போ இயேசுவை அடக்கம் பண்றத சத்தியம் இவளுக்கு எப்படி தெரியும்? சரி, பிராக்டிக்கலா வருவோமா? சரி, நான் பிராக்டிக்கல் நான் புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். இப்ப லாசர் உயிரோடு எழுந்திருந்தப்போ அது ஓகே வருவோம். அன்னைக்கு நடந்தது என்னன்னு இன்னைக்கு பார்க்காம போறதா இல்ல. யாராவது ஒருத்தர், இப்போ ஜோயல் பிரதர் இருக்காரு, உதாரணத்துக்கு அவரை சொல்றேன். இப்ப ஜோயல் பிரதர் எனக்கு ஒரு ஷர்ட் கிஃப்ட் பண்றாரு. பாஸ்டர், இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர் அப்படின்னு. பாஸ்டர், இது உங்க அடக்கத்துக்காக நான் வச்சிருந்தேன் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நான் பிராக்டிக்கலா பேசுறேன், சொல்லுங்க எப்படி இருக்கும்? எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நைட் என்ன இருக்கு? ராவிருந்து இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா எதுக்கு வச்சிருக்காங்கன்னு யாரு சொல்றா? அப்ப அந்த அம்மா அதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு யார் கண்டுபிடிச்சிட்டா? இன்னும் நீங்க இதை குழப்பமா பாக்குறீங்க. யூதர்களுடைய முறைமைப்படி ஒருத்தர் மரிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க உடம்ப நல்ல துணியில சுத்தி தைலத்தை ஊற்றுவார்கள். தைலத்தை நல்லா ஊற்றுவாங்க, ஊத்தி நல்லா பேக் பண்ணிட்டு அதுக்கு மேல தூப வர்க்கங்களை போடுவார்கள். யூதர்களுடைய மரணத்துல அவங்களுக்கு அந்த காலத்துல கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல உயிரோடு இருக்கும் போதே கல்லறை என்ன பண்ணலாம்? ரெடி பண்ணிக்கலாம். நான் கேட்கறவங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்தை பேசுறேன். யாராவது நம்ம கல்லறை எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம கல்லறை எங்க இருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்க? நல்ல வாக்கு தத்துவம் ஏதாவது வெளிப்பாடு வரும்னு இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு அது ஈஸ்டருக்கு இல்லாட்டி இந்த குட் ஃப்ரைடே டைம்ல உங்களுக்கு நான் அதை பேசுறேன். கல்லறை யாருது? கல்லறை அப்படி, ஆனா எக்ஸாக்டா இங்கதான் வைக்க போறாங்க அப்படின்னு தெரியாதா? ஒரு நடிகர், ஒரு பேர் ராஜேஷா என்னன்னு தெரியல, ஒரு நடிகர் இருக்காரு ராஜேஷ். அவருடைய கல்லறையை சும்மா வேற லெவல்ல கட்டி வச்சிருந்தாரு. கட்டிட்டு சொன்னாரு, இங்கதான் அடக்கம் பண்ணணும், இங்கதான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய தமிழ்நாட்டுல பெரிய ஒரு இதா போச்சு. ஆனா கடைசியில மரிச்சாருன்னு நினைக்கிறேன், அதே இதுல தான் வச்சாங்க நினைக்கிறேன். அவருடைய பிரதரு சலால் ரூவில நான் இப்ப போயிருக்கும் போது, அவரோட பிரதர்னு எனக்கு தெரியாது, நடிகருடைய பிரதரா. அவர் கடைசியில ஒரு சாட்சி சொன்னார் என்கிட்ட. அந்த ஜெப குறிப்பு நடத்தினேன். அந்த ஜெப குறிப்புல ஆண்டவர் அவரை தொட்டு அதுல இருந்து ஒரு சாட்சி என்கிட்ட சொன்னார். அப்ப சொன்னாரு, நான் தான் நடிகர் ராஜேஷோட தம்பி அப்படின்னு. சரிங்க இருக்கட்டும். அப்பனா இந்த ஒரு விருந்து டைம்ல என்னுடைய அடக்கத்துக்காக வச்சிருந்த ஒன்ன ஒரு அம்மா பயன்படுத்துதுன்னா அந்த சூழல் எப்படி இருக்கும்? உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஜோயல் பிரதர் உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு அவரை கொடுக்கும் போது எனக்கு என்ன வரும்? அந்த இடத்துடைய மனநிலையே சத்தமா சொல்லுங்க. எல்லாருடைய
12 சீஷர்களுடைய பார்வை, சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான, ஆண்டு போயிட்டாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயும் நீங்க பின்னாடி பார்த்தாங்கன்னா இருப்பாங்க ஜனங்கள். அப்ப எல்லாரும் ஏதோ ஒரு பார்வையில பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மரியாள் என்ன செய்யறான்னா, போய் பாதத்துல தைலத்தை, நீங்க வந்து சண்டே சர்வீஸ் இல்லை, அதனால ரொம்ப அப்படியே பார்க்காதீங்க, இது வந்து ஜஸ்ட் பைபிள் ஸ்டடி அப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க பேசுங்க ஃப்ரீயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதை எனக்கு எதுக்கு வச்சிருந்தா இவன்? அது வரைக்கும் சிலுவையில அந்த அந்த மரணம், அந்த மற்ற காரியங்கள் அங்க எங்கேயுமே என்ன பண்ணப்படல, பேசப்படல. அப்போ இவளுக்கு எப்படி ஆண்டவர் மரிச்சு இப்படி அடக்கம் பண்ணுவாங்க? அடக்கம் பண்ண அந்த காலத்துல யூதர்களுக்கு அதான் சொன்ன 3 காரியம். ஒன்னு கல்லறை, சொல்லுங்க, ஒன்னு. ரெண்டாவது தைலம், மூணாவது தூபவர்க்கம். அந்த காலத்துல மரியாளுடைய பின்னணிய கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அவளுக்கு கல்லறை வாங்குற அளவுக்கு காசு, கல்லறை வெட்டுற அளவுக்கு காசு கிடையாது. அடுத்தது தூபவர்க்கம் வந்து அந்த காலத்துல விவிஐபிஸ் அவங்கள்ட்ட மட்டும்தான் என்ன இருக்கும்னா தூபவர்க்கம் இருக்கும். அப்படின்னா இந்த அம்மாவால வாங்க முடிஞ்சது என்னதுதான்? அடுத்து ஒரு கேள்வி, இயேசு எவ்வளவு ஆண்டுகள் ஊழியம் செய்தார்? 3.5 ஆண்டுகள். 3.5 வருஷம் இன்க்ளூடிங் சுத்தி இருக்கிற 12 பேரோட சேர்த்து சொல்றேன். 3.5 வருஷம் எல்லாருடைய மைண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர்கிட்ட என்ன வாங்க முடியுமோ, விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல சாப்பாடு, இவர் என்னடா கையை உயர்த்தி ஜோம் பண்ணிட்டு கீழே பார்த்தா 5 அப்ப என்ன ஆகுது, பெருகுது. அப்புறம் பார்த்தா கண்ணு, குருட்டு கண்ணு, செவிடு. இவர்கிட்ட இருந்து என்ன அந்த அம்மா கூட்டத்துல போய் ஆண்டவர்கிட்ட என்ன வாங்கணும்னு நினைச்சாங்க? சுகத்தை. 3.5 வருஷம் இயேசு கூட இருந்த எல்லாருமே இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, நீங்களும் இயேசுவினிடம் எதையாவது வாங்கலாம் என்று நினைக்கிறீர்களா? நினைத்திருக்கிறீர்களா? இப்ப ஜெபம் என்ன தெரியுமா? நீ எனக்கு என்ன செய்வ சாமி? நீங்க எனக்கு என்னதான் செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, இயேசு இன்னும் சில நாள்ல சரியா 6 நாளைக்கு அப்புறம் என்ன ஆக போறாரு? மரிக்க போறாரு. உயிர் போகுது. ஆனா இந்த பயலுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எல்லாம் கெடா வெட்டி விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு அம்மா மாத்திரம் என்ன யோசிக்குது? இந்த அம்மாக்கு ஒரு மைண்ட்ல வருது, என் இயேசுவுக்கு நான் அடக்கம் பண்றதுக்குன்னு சொல்லி ஒன்று என்ன வச்சிருக்கிறேன் வாங்கி, அது அப்ப போய் வாங்கிச்சு அந்த அம்மா. சரி, இதெல்லாம் நீங்க பைபிள்ல இருக்காது, நீங்க கவனிங்க. வேதத்துல மொத்தம் 3 இடத்துல ஆண்டவர் மேல தைலம் ஊற்றப்பட்டது. 3 இடம் எழுதுறதுன்னா எழுதி வச்சுக்கோங்க. லூக்கா 7வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாவியாகிய ஸ்திரீ அப்படி என்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அதிகாரத்துக்கு போவோமா? வேணா அது லைட்டா வாசிடலாமா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன் இந்த தைலத்தை நம்ம இவ்வளவு தியானிக்கிறோம்? இவ்வளவு ஆண்டு அலோவ் பண்றாரு. ஏன் விட்டுரு அவள அடக்கம் பண்றதுக்குன்னு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டு அலோவ் பண்றாரு அப்படின்னா என்னதான் நடந்தது? அந்த 3 காரியங்களை பார்க்கலாமா டக்குன்னு? லூக்கா 7வது அதிகாரத்துல எவ்வளோ வாசிங்க. ஓகே, அந்த ஸ்திரீக்கு பேர் என்னன்னா பாவியாகிய ஒரு ஸ்திரீ. சரி, நீங்க இது மேலெல்லாம் வாசினா டைம் இருக்காது, அதனால தான் நான் ஃபாஸ்டா சொல்றேன். இது எங்க நடந்ததுன்னா கப்பர்நகூம்ல இருந்து 6 மைல் தூரத்துல இருக்கிற, நல்ல கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி புரியும் இது என்ன நடந்துச்சுன்னு. கப்பர்நகூம்ல இருந்து சரியா 6 மைல் தூரத்துல இருக்கிற நாயின் அப்படிங்கிற ஊர்ல இந்த பாவியாகிய ஸ்திரீ என்ன பண்றா? பரிமள தைலத்தை ஊற்றுகிறா.
இந்த கப்பர்நகும் எங்க இருக்குன்னா கலிலேயாவுக்கு பக்கத்துல. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் தெளிவா குழப்புவேன், சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கப்பர்நகும்ல இருந்து நானே கரெக்டா பார்த்து தான் சொல்ல முடியும், ஏன்னா நான் மாத்தி சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. கப்பர்நகும்ல இருந்து சரியா 6 மைல் தூரத்துல இருக்கிற அந்த கலிலேயாவில் உள்ள நாயின் ஊர்ல முதல் தடவை இயேசுவின் ஊழியத்தின் துவக்கத்தில், சொல்லுங்க, இயேசுவின் ஊழியத்தின் துவக்கத்தில் என்ன ஊற்றப்பட்டது? ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவருக்கு என்ன அபிஷேகம் கிடைக்குது? இப்போ பரிமள தைலத்தை அந்த அம்மா பாதத்துல என்ன பண்றாங்க? ஊற்றுறாங்க. ரெண்டாவது, சீக்கிரம், யோவான் 12வது அதிகாரத்துல நம்ம மரியாளுடைய பார்க்கிறோம். இந்த மரியாளுடைய பாதத்துல, மரியாள் வந்து இயேசுவின் பாதத்துல ஊத்தும் போது ஊழியம் என்ன ஆகுதுன்னா முடியுது. லூக்கால என்ன ஆகுது? ஊழியம் தொடங்கும் போது பாவியாகிய ஸ்திரீ பாதத்துல என்ன ஊத்துறாங்க? இங்க மரியாள் இயேசுவின் ஊழியத்தின் முடிவில், ஏன்னா இதுக்கப்புறம் 6 நாள்ல என்ன ஆக போறாரு ஆண்டவர்? அங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா 6 நாள்ல எந்த ஊழியத்தையும் அவர் செய்யல. ஜஸ்ட் ஜபாலயத்துக்கு போவாரு, வருவாரு, மற்ற காரியங்கள் தானே தவிர அதுக்கப்புறம் அவருடைய ஊழியங்கள் இருக்காது. அப்படி என்றால் ஊழியத்தின் துவக்கத்துல பாவியாகிய ஸ்திரீ பரிமள தைலத்தை கலிலேயாவில் உள்ள நாயின் ஊர்ல அவர் பாதத்தில் ஊற்றப்பட்டது. இங்க ரெண்டாவது இந்த மார்த்தாள் இருந்த இடம் எது அப்படின்னா யூதேயா தேசத்தில் உள்ள பெத்தானியாவில். ஃபர்ஸ்ட் என்ன தேசம்? கலிலேயாவில் உள்ள நாயின். இங்க வந்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்தானியால மார்த்தாள் மரியாள் வீட்டுல இந்த சம்பவம் என்ன பண்ணுது? நடக்குது. ஓகே, கவனிங்க. அது ஊழிய துவக்கம், இது ஊழியத்தின் முடிவு. இது 6 நாளைக்கு முன்னாடி. அடுத்து 3வது ஒரு இடத்துல ஆண்டவருக்கு இந்த தைல இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. வாசிங்க, நீங்க வாசி பாத்தீங்கன்னா மத்தேயு 24லயும் மார்க் 16லயும் வாசிங்கன்னா 2 இதை நம்ம வாசிக்க வேணாம். மார்க் 16, மத்தேயு 24 வீட்டுல போய் பாருங்க. சிலுவையில மரிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, என் கூட இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பரிமள தைலம் ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றப்பட்டது ஊழியத்தின். யோவான்ல வாசிச்சது ஊழியத்துல அவர் எல்லாம் முடிச்சிட்டு அந்த முடிகிற டைம்ல என்ன ஆகுது? பாதத்துல ஊற்றப்படுது. இங்க 3வது மரிக்கிறதுக்கு சரியா 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுது? ஊற்றப்படுது. இந்த 3வது சம்பவம் நடந்த இடம் நல்ல கவனிங்க. வேதத்துல அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்தானியாவில இது நடக்குது. ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம்? அடுத்தது 3வது. ஒரு இடத்துக்கு ஒரு சத்தியம் இருக்குது, கவனிங்க. இந்த 3வதா நடந்தது குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டுல நடந்துச்சு. நம்ம ஆளு அதையும் இதையும் என்ன பண்ணிக்குவாங்க? அந்த சீமோனையும் இந்த சீமோனையும் போட்டு குழப்பிக்குவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், இந்த மத்தேயு 24, மார்க் 16 நீங்க வீட்டுல போய் படிங்க. ஒரு வீடு, ஒரு லொகேஷனுக்கு ஒரு சத்தியம் இருக்குது. கர்த்தர் அப்படி ஆர்டரா கரெக்டா 3 இடத்துல அவருக்கு என்ன ஆகுது? இந்த பாதத்துல தைலம் ஊற்றப்பட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? ஓகே, கவனிங்க. இப்போ இந்த மார்த்தாளுடைய சம்பவத்துக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதை தியானிப்போம். முடிந்தால் இந்த வருகிற வாரத்துல அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நம்ம தியானிப்போம். இப்போ இந்த மரியாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இயேசுவின் பாதத்துல வந்து தன்னுடைய தான் வைத்திருந்த அந்த நலத களங்கம் இல்லாத அந்த தைலத்தை என்ன பண்றாங்க? கொண்டு வந்து ஊற்றுறாங்க. வாசிக்கலாம் அதே வசனத்தை, 3வது வசனம் 12:3 சீக்கிரம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை, ஒரு ராத்தல் அப்படின்னா 320 கிராம், 320 கிராம் ஒரு ராத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க. அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. சரி பாஷா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இயேசுவின் பாதத்துல லூக்கால வாச்சது போல மரியாள் என்னதான் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னால், வேத அறிஞர்களும் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியம், நான் எவ்விதமாய் பாடுபட போகிறேன் என்பதை கர்த்தர் மரியாளுக்கு அன்னைக்கே
இப்ப சொல்லுங்க, நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்குங்கிறது ஆசீர்வாதமா அல்லது வெளிப்பாடா? சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய பாதத்துல அமர்ந்த மரியாளுக்கு பாடுகளை குறித்த வெளிப்பாடை அன்னைக்கே கர்த்தர் பேசிட்டாரு. லூக்கால பேசுனதுனால இந்த யோவான்ல அவ எதை ரெடி பண்ணிட்டா? சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம மார்த்தாலம்மா அன்னைக்கே அந்த அம்மா அக்காலும் தங்கச்சி உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? பாடுகளை குறிச்ச காரியங்களை கற்றுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில பிரயோஜனமா இருந்திருக்கலாம். சரி, யோவான்லயாவது பார்த்தா அங்க என்ன விருந்து தான் போயிட்டு இருக்கு. அங்க மார்த்தால் வந்தாங்களா? இல்ல. அங்க யாருதா? இது ஊழியத்தின் ஆரம்பமா துவக்கமா? மரியாள் செஞ்ச ஊழியம், இந்த ஊழியத்தின் இதெல்லாம் இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதுவும் ரெக்கார்ட் இருக்குது. இயேசு இந்த உலகத்துல, அதாவது ஆரம்பத்துல அவருடைய பாதத்துல பாவியாக ஸ்திரீ தைலத்தை ஊத்துறாங்க. அந்த நாட்கள்ல 3.5 வருஷத்துல ஆண்டவர் இந்த உலகத்துல நடந்த தூரம் ஏறத்தாழ 34,461 கிலோமீட்டர். இயேசு நடந்த தூரம் எவ்வளோ? 34,461 கிலோமீட்டர் இயேசு தன் சொந்த பாதத்துல நடந்தாராம். இன்னும் சொல்ல போனா அது இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போனார், இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போனாருடைய ரெக்கார்டு தான் இது. ஜெபம் பண்ணும்படி போனார், பர்சனல் ஒர்க் போனதெல்லாம் எதுவுமே ரெக்கார்டு இல்லை. அப்படி ஒரு வேளை ரெக்கார்ட் பண்ணா ஏறத்தாழ 40,000 கிலோமீட்டர் என் இயேசுவின் பாதங்கள், அதாவது இந்த பூமியினுடைய மொத்த சுற்றளவே 40,000 தான். பூமியை சுத்துற தூரத்தை ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கர்த்தர் சுத்திட்டாரு. இப்ப சொல்றேன், ஏன் பாஸ்டர் இந்த அம்மா பாதத்துல கொண்டு வந்து தைலத்தை ஊத்துச்சு அப்படின்னா, அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பஸ்கா பண்டிகை தேவாலயத்துல பலிகளை என்ன பண்ணுவாங்க? 2,50,000 ஆடுகள் ஒரு நாள் அறுக்கப்படும். எவ்வளோ? 2.5 லட்சம். நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கடை வெட்டினாலே ரத்த ஆறா ஓடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக ஒரே நாளில் 2.5 லட்சம் ஆடுகள் பலிகள் செலுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்க என்ன ஓடி இருக்கும்? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பலியை 2.5 லட்சம் ஆட்டையும் ஒரு ஆசாரியனால என்ன பண்ண முடியாது? செக் பண்ண முடியாது, எல்லா வேலையும் செய்ய முடியாதனால இந்த ஆலயத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, சில ஆலோசனை சங்கங்களை வைத்திருக்கிறார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பலி செலுத்துறதுக்குன்னு அந்த ஆட்டுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு, தகுதி இருக்குது. அந்த தகுதி இருந்தாதான் அதை என்ன பண்ண முடியும்? பாவ நிவாரண பலியா செலுத்த முடியும். அதுக்குள்ள போனா டைம் ஆயிடும். அப்போ அதுல ஒரு பழுதும் இருக்கவே, அது காது ஒரு மாதிரி கண் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது பலிக்கு தகுதியானதே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட பலிய நேர சர்ச்சில் கொண்டு போய் பலி செலுத்த முடியாது, அது ஆசாரிய கண்காணிக்க முடியாதனால ஆலோசனை சங்கத்துக்கு பிரிச்சு பிரிச்சு விட்டுருவாங்களாம். குரூப்பா நீங்க போங்க, நீங்க ஒரு 5000 பேர் போங்க, நீங்க இப்படி போங்க அப்படின்னா இந்த ஆலோசனை சங்கத்தில் மத்தியில அந்த ஆடு கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்ப அந்த அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த ஆட்டை சுத்தி பார்ப்பாங்களாம், இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இது பலி கொடுக்க தகுதியானதா அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்களாம், சோதித்து பார்ப்பார்கள். இது ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நேரம் எங்க கொண்டு போகப்படும்? அடிக்க. இப்ப சொல்லுங்க, என் இயேசு ஆலோசனை சங்கத்திற்கு போனாரா? எல்லாரும் அவரை கேள்வி கேட்டாங்களா? எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. அப்புறம் கடைசி அவர் ஸ்டேட்மெண்ட் வருது, இவர்கிட்ட ஒரு பழுதும். அந்த சாட்சியை சம்பாதித்து கொடுத்தது யார் தெரியுமா? வேதத்துல மரியாள். எப்படி பாஷை சொல்றீங்கன்னா, ஏறத்தாழ 40,000 கிலோமீட்டர் இங்க இருந்து இந்தியா 4,000 5,000 நினைக்கிறேன், சம்திங் அவ்வளவுதான், அதுக்குள்ளதான் வரும். 40,000 கிலோமீட்டர் ஒருத்தர் நடந்தா அவர் கால் எப்படி இருக்கும்? நம்ம ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் நடந்தா காலு பெயின் சொல்றோம், காயம், ஒரு பழுது இருக்க கூடாது. என் இயேசு ஆரம்பத்தில் அவர் பாதத்துல தைலம் ஊற்றப்பட்டது. இப்போ ஊழியமெல்லாம் முடிச்சு இன்னும் 6 நாள்ல என் தேவன் அடிக்கப்பட போறாரு. அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே கோச்சிக்காம
வர முடியுமா? இங்க கொஞ்சம் அப்படியே உட்காந்துக்கோங்க. ஏறத்தாழ 3.5 வருஷம் ஊழியத்தை முடிச்சிட்டு இன்னும் 6 நாள்ல சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். அந்த தெய்வம் வீட்டுல வந்து என்ன இருக்கிறாரு சொல்லுங்க, நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் இயேசு வந்துட்டாருன்னு கிச்சனுக்கு போறேன், அங்க போறேன், அதை ரெடி பண்றா, இதை ரெடி பண்றா. ஆனா இயேசுவை பார்த்த உடனே மரியாளுடைய இருதயத்துல ஒரு வெளிப்பாடு வருது. என் ஆண்டவர் அடிக்கப்பட போகிறேன் என்று சொன்னாரு, இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க போறேன்னு சொன்னாரு. இப்ப என் ஆண்டவர் எங்க கொண்டு போவாங்க? அடுத்து ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போவாங்க. போய் காலை பார்த்தா என் ஆண்டவருடைய பாதங்கள் காயங்கள், நிறைய காயம். 40,000 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் நடந்திருக்கிறாருங்க. ரணமா இருக்குது, ரணமா இருக்குது. அப்ப யோசிக்கிறா, இந்த தைலத்தை ஊற்ற வேண்டிய கரெக்டான நேரம் இப்ப. அந்த கேள்விக்கு பதில நான் சொல்றேன். இயேசு உயிரோடு இருந்த நாட்கள்ல எல்லாரும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கலான்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. ஏறத்தாழ இப்படியா சொல்றாங்க, அவர் உயிரோடு இருந்த அந்த அவர் ஊழியம் செஞ்ச 3.5 வருஷத்துல ஒரு நாளும் ஏறத்தாழ 1 to 1.25 லட்சம் பேர் அவர் பின்னாடி வந்தாங்களாம். அத்தனை பேர் என்ன கிடைக்கும் வந்தாங்க. ஆனால் இந்த மரியாள் மாத்திரம்தான், என் இயேசுவுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? என்னால அவருக்கு கல்லறை கொடுத்தது யாரு? அவன் யாருன்னு இருக்கு பைபிள்ல. அவன் யாரு? வேற யாராவது கொடுத்தாங்களா? சீஷர்கள் கொடுத்தாங்களா கல்லறை? இல்ல. ஏன்னா யார் தான் கொடுக்க முடியும்? ஒரு ஐஸ்வர்யவான். தூப வர்க்கம் வாங்குறதுக்கு என்கிட்ட என்ன இல்ல. வசனம் சொல்லுது, யூதாஸ்காரி சொல்றான், இதை வித்து என்ன பண்ணிருக்கலாம்? 300 பணத்தை ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு, எல்லாத்துக்கும் நான் பைபிள் வசனம் உங்களுக்கு ரெஃபர் சொல்ல முடியும். ஒரு நாள் வேலை செய்தால் 1 பணம் கிடைக்கும். ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளோ? உதாரணத்துக்கு ஒரு நாளுக்கு 1 ரியால். ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளோ? இந்த இவ ஊத்துன தைலத்தினுடைய வேல்யூ எவ்வளோ? 300 ரியால். உதாரணத்துக்கு 300 ரியால். அப்போ இவ எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கா? இருக்கீங்களா? 300 நாள் வேலை செஞ்ச சம்பாதிச்சு வாங்கின பணத்தை கடையில போய் கேட்க என்ன கேக்குறா? ஏமா தைலம் எதுக்குமா வாங்குவாங்க? ஓ தகுதி, உன் ரேஞ்சுக்கு இந்த 300 ரியாலை வச்சு நீ என்ன பண்ணலாம்? சந்தோஷமா இருக்கலாம். நீ எதுக்கு வாங்குற? இல்ல, என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, தன்னுடைய பாடுகளை குறித்த வெளிப்பாடுகளை எனக்கு சொன்னாரு. அப்ப எனக்கு புரிஞ்சது, தேவையானது அவ்வளவுதான். 300 ரியால் அவளுக்கு தெரியல. நீங்க புரியறதுக்காக 300 ரியால்னு சொல்றேன். அந்த இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பணம் சேர்த்து வச்சு அப்படியே கொடுத்த. நான் சம்பவத்தை ஃபாஸ்டா சொல்லிடுறேன். அப்போ பாதத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிட்டா? ஊத்திட்டு, நல்ல கவனிங்க சகோதரிகள் எல்லாம், நல்ல கவனிங்க. ஊத்திட்டு அவ வீட்டிலேயே இருக்கிற நல்ல சாஃப்டான ஒரு கிளாத்தை எடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தை துடைச்சாளா? எதை வைத்து துடைத்தாள்? அப்பதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், மகன், உன் தலை முடி, இந்த தலை மயிர் கூட என்னை ஆராதிக்க வேண்டும். வாய் கத்திர துதிச்சு பார்த்திருக்கீங்க, கை தட்டி இருக்கீங்க, முழங்கால் போட்டிருக்கீங்க, வேற என்ன அழுது இருக்கிறீங்க, உங்க கண்கள் ஆராதிச்சிருக்கு, எல்லாம் உங்க முடி எனக்கு ஆராதிச்சிருக்குதா? அப்பதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, உன் முடி கூட என்ன பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். உட்காந்துக்கோங்க பேச ப்ளீஸ். சொல்லுங்க, ஒரு பெண்ணுக்கு முடி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஆமாவா? ஆமாவா? அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம்? அது எவ்வளவு ஒரு சீவிட்டு எடுக்கும் போது மனசு என்னாகும்? ஒட்டஞ்சு போயிருக்கு. கோயம்புத்தூர்ல என்னுடைய நண்பருடைய நண்பன் ஒருத்தன்
ட்ரீட்மெண்ட்டுக்கு போனான், அவனுக்கு முடி இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இறந்துட்டான். அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் போய் இறந்து பெரிய நியூஸ் ஆச்சு அது. அப்ப நான் கேட்டேன், ஏன்டா அப்படின்னா, அந்த முடிதான் ஒருத்தனுக்கு கான்பிடென்ட்டா. என்னது? அந்த முடிதான் அவங்களுக்கு கான்பிடென்ட் நிறைய பேருக்கு. சோத்திரம், நமக்கெல்லாம் அப்படி இல்லை, இருந்தாலும் சோத்திரம். இந்த அம்மா யோசிக்குது, இந்த புண்பட்ட காயம்பட்ட பாதத்துக்கு என் வீட்டுல இத கேர் பண்ற அளவுக்கு ஒரு பொருள் என் வீட்லயே என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா முடி எவ்வளவு நீளம்லாம் நான் இமேஜின் பண்ணேன். எப்படி தொடச்சிருக்கோம் கீழே குனிஞ்சு, எப்படி இமேஜின் பண்ணேன். அப்படின்னா நான் நேசிக்கிற, நான் ரொம்ப மிகையா எண்ணுகிற ஒன்றையும் அவருடைய பாதத்துல நான் வச்சேன்னா அதுதான் ஆராதனை. பாஸ்டர் வர்ஷிப் பண்ற, கை தூக்குற, எல்லாம் பண்றேன் பாஸ்டர், ஆனா எனக்கு பிடிச்ச எதையாவது ஒண்ணு நீங்க பலி பாதத்துல வைக்க சொன்னா என்னால வைக்க முடியலன்னா உங்க ஆராதனை சரியான ஆராதனை இல்ல. பக்கத்துல கையை பிடிச்சவங்கள பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை வச்சு ஆராதிப்பீங்களா? அங்கதானே கஷ்டம். இந்த அம்மாவுக்கு வெளிப்பாடெல்லாம் ஆண்டவர் பேசின உடனே, ஆண்டவரை பார்த்தோன்னு இந்த அம்மாவுக்கு உள்ளம் அப்படி பொங்குது. என் ஆண்டவர் இன்னும் சில நாள்ல மரிக்க போறாரு, இவருக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்னால கல்லறை வாங்க முடியாது, தூபவர்க்கம் வாங்க முடியாது, ஆனா இந்த தைலத்தை வேலை செஞ்சு 300 நாள் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான். உங்கள் பொருளால் கர்த்தரை ஆராதிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, பினான்சியலா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா மெட்டீரியல் பிளெஸிங் கூட கர்த்தர் ஆராதிக்க முடியும். ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த வெளிப்பாடெல்லாம் இப்ப நடக்குது. இவ எல்லாரும் யோசிக்கிறாங்க, சரி யூதாஸ்கார் உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த அங்க யாரு சீஷர்கள் பெண்கள் யாரு இருந்தாங்களா எனக்கு தெரியல, இவ மார்த்தா இருந்தா, அவ சொல்லியிருப்பா போட்டும், அவ முடி வம்பா போட்டும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பா. ஆனா நான் ஒருவேளை அந்த இடத்துல ஒரு பெண்ணா இருந்தா நான் சொல்லியிருப்பேன், ஏய் ஒரு துணியை வச்சு துடைக்க வேண்டியதான, முடி என்ன ஆயிரும், முடியெல்லாம் என்ன ஆகுது இப்போ, தைலம் அவர் பாதத்துல இருக்கிறது அது எல்லாமே என்ன ஆகுது, முடியல. இப்ப இவ சொல்றா, என் முடியா எனக்கு இப்போ என் வீட்டுல என் முன்னாடி இருக்கிற பாதம் தான் தேவையானது. இப்ப புரிஞ்சா? தேவையான ஒண்ணு என்ன, நல்ல பங்கு எது? அவரை குறித்த வெளிப்பாடுதான் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. மரியாளுக்கு அது ஃபீட் ஆயிடுச்சு நல்ல உள்ள. இப்ப என்ன பண்ற, தன் தலை, என் பாஷை இவ்வளவு எக்ஸாக்ட் பண்ணி சொல்லணுமான்னா ஒரு வசனத்தை வாசிங்களேன். என் பாஷை தலைமுடிக்கு இவ்வளவு இருக்குதான்னா வாசிங்க. ஆவியானவரே, உன்னத பாட்டு 7:5 வாசிங்களேன். சீக்கிரம் சீக்கிரம், 8 ஆயிடுச்சு, சீக்கிரம். உன்னத பாட்டு 7:5. அடடா. இரத்தாம்பரமயமாய். அந்த இரத்தாம்பரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இரத்தாம்பரம் எதற்கு யூஸ் பண்ணுவார்கள்? ராஜாக்கள் நல்ல உயர்ந்த சிறந்த. அப்போ அவ்வளவு அழகான ஒன்ன எதுக்கு கம்பேர் பண்றாரு? இருக்கா? உன் தலை மயிர், அது எதுக்கு இதா இருக்குது? அடுத்த லைன், ராஜா நடை காவணங்களில் மயங்கி நிற்கிறார். அவ்வளவு அழகான முடிய இந்த மரியாள் என்ன பண்றாங்க? பாதத்துல. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எது ரொம்ப அழகா இருக்கோ அத பாதத்துல வச்சிருங்க. எல்லாத்தையும் அப்ப அதை மட்டும் கவனிங்க கவனிங்க கவனிங்க. இன்னொரு தலை மயிர், தலைமுடி, இன்னொரு தலைமுடி உங்களுக்கு காமிக்கிறேன். பைபிள் வாசிக்க வேண்டாம், இது உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த தலைமுடிக்கு பேரு ஈசாக்கு. அந்த தலைமுடி பேர் என்னது? ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஈசாக்க கேட்கும் போது, மகனே நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஈசாக்க பலி கொடுத்துருனாரா? அப்படி சொன்னாரா? என்னன்னு சொன்னாரு? உன் புத்திரனும். அழுத்தி அழுத்தி சொல்றாரு. இப்ப நீங்களாம் உங்க பிள்ளைகளை கூப்பிடுறதெல்லாம் நான் அப்படியே மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு தங்கன்றீங்க, திடீர்னு வைரன்றீங்க,
திடீர்னு செல்லன்றீங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேர் உங்க பிள்ளைக்கு. இந்த இதை அப்படியே ஆண்டவர் அங்க சொல்றாரு. உன் செல்லத்தை, உன் தங்கத்தை நாளைக்கு காலையில 9 மணிக்கு எப்படி இருக்கும் மனசு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வேதத்துல ஒருவனை அசைச்ச ஆராதனைன்னா அது ஆபிரகாம் செய்த ஆராதனை. அங்க எந்த கார்ட்ஸ் கொடுத்து பாடல, எதுவுமே பண்ணல, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்ல, கொயர் இல்ல. அவன் செஞ்ச ஆராதனை என்ன தெரியுமா? அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சத பலிபீடத்துல வைக்க சொன்னார், பாதத்துல வைக்க சொன்னாரு, என் முடி அங்க வைக்க சொன்னாரு, வச்சிட்டேன். இதுதான் பரலோகம் கவனிக்கிற ஆராதனை. ஆமேனா? எல்லாத்துக்கும் ரெடிங்க. இன்னைக்கு 7 hours நான் ஸ்டாப்பா பாட சொன்னா பாடுவோமா பாட மாட்டோமா? பாடுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க சொன்னா வாசிப்போமா வாசிக்க மாட்டோமா? எல்லாம் பண்றதுக்கு ரெடி. ஆனா பிடிச்சதை வைக்க சொன்னா, அதுக்குதான் இந்த பாட்டு. இன்னைக்கு உங்களோட அது பாடி அப்படியே ஆராதிக்கணும்னு எனக்கு ஆசை. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் சேனைகளின் சேனைகள் கர்த்தராகிய ராஜாவே கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் ஒருவரே. பரலோகம் என் ஆராதனையை கவனிக்கட்டும். சேனைகளின் நீ பரிசுத்தரே, பரிசுத்தர். கவனிங்க, மரியாள் தன்னுடைய தலைமயிரை தேவனுடைய பாதத்துல வைத்து ஆராதித்தாள். ஆபிரகாம் ஈசாக் என்னும் தன் தலைமயிரை தனக்கு ரொம்ப நேசித்த தன்னுடைய பாசமான மகனை அவருடைய பாதத்துல, அதாவது பலிபீடத்துல வைத்து ஆராதித்தார். வெளிப்பாடு யாரா இருக்கலாம், தன்னை விட்டு எடுபட. ஈசாக் என்ன ஆயிடுவான் என்னைக்குனாலும்? ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து ஈசாக்கு என்னைக்குனாலும் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டுருவான். இது எடுபடுறது. ஆனா என்னை விட்டு எடுபடாத ஒண்ணு இருக்குது. அந்த பாதை இன்னைக்கு என் வீட்டுல இருக்குது. இப்ப எல்லாவளுக்கு அவுட் ஆஃப் போக்கஸ். ஒன்னே ஒண்ணுதான், என் ராஜாவை என் கண்கள் பாக்குற. அந்த பாதத்தை நேசிக்கிறா. அந்த பாதத்தை அப்படியே ஒவ்வொரு இடமா பாக்குறா. எங்கேயாவது ஏதாவது காயம் இருக்குதா? என் நேசருக்கு ஏதாவது பழுது வந்துருமா? இது ஏன்னா இது பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் என்ன பண்ண முடியும். அதனாலதான் சொல்றா, இவரிடத்தில் நான் ஒரு. ஏன்னா இங்கிருந்து 6 நாள் அடுத்த பிரயாணத்துல என் ஆண்டவருடைய காயங்கள் ஆற்றப்பட்டது, அந்த தைலத்திலே ஆற்றப்பட்டது. பாதத்தில் ஆராதித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் தலைமயிர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அக்கினி சூளைக்குள்ள தைரியமா வெளியே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எதை செக் பண்றாங்க? தலை. ஆனா ஒண்ணு கூட விசுவாசத்துக்காக கொஞ்சம் வெளியே வந்தா இல்லைங்க, வெளியே போனா ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ, எதுவுமே துச்சமான்றாங்க. முடிய பத்தியே பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? பைபிள் அப்படிதான் இருக்கு. இன்னும் முடிய பத்தி பேசணும்னா இன்னும் ஒரு 2 hour பேசலாம், அவ்வளவு இருக்கு சத்தியம். அப்ப என்னன்னா, இவங்க எல்லாருமே எதையெல்லாம் கர்த்தருக்காக பாதத்துல, கர்த்தருடைய பாதத்துல வச்சாங்களோ, அவங்க அங்கிருந்து எழும்போது சாட்சிகளா கர்த்தர் வச்சார். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு பிடிச்சத
பாதத்துல வைத்து ஆராதிக்கும் போது திருப்பிக் கொள்வீர்கள். ஆமெனா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ முடி கருகுச்சா? நீங்க இப்ப ஆண்கள், இப்ப பாஸ்டர் இருக்காருன்னா பாஸ்டருடைய கையை வந்து ஒரு நல்ல கயிறுல நல்லா சுத்தி நல்லா கட்டிருங்க. நல்ல கயிறுல கட்டிட்டா, கட்டும்போது என்ன ஆகும்? இந்த கையில இருக்கிற ரோமம் முடி என்ன ஆகும்? அந்த கயிறுக்குள்ள போய் சிக்கிக்கும். கவனிங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கயிறுல கை கால்களை கட்டுனாங்க. அப்ப அந்த கட்டும் போது என்ன உள்ள போயிருக்கும் சொல்லுங்க. ஆனா இப்ப நெருப்புல போட்ட உடனே எது கட்டாச்சு? ஆனா எது கட் ஆகல? கைய முடியவும் மோந்து பார்த்திருப்பாங்க. இங்க ஏதாவது ஒரு முடியாத கயிறுக்குள்ள சிக்கிரு. இதுதாங்க கர்த்தருக்காக ஒருத்தன் நின்னான்னா அவனை கர்த்தர் இப்படிதான் ஹானர் பண்ணுவார். அவன் சுத்தி முத்தி பார்க்கறான், ஒரு முடி கூட. இப்போ கயிறு சொல்லுது, நீ வேற என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்ட. இப்ப கட்டாக வேண்டியது நான் தான், நீ எது தெரியாம கட்டாயிராத. அப்புறம் அவர் என்னைய. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நம்ம நினைக்கிறோம் எனக்கு தான் அக்கினி பிரச்சனைன்னு. ஆக்சுவலா அக்கினிக்கு பிரச்சனை நம்ம தான். நம்மளை ரிலீஸ் பண்ணணும், ஆனா சேதப்படுத்த கூடாது. எவ்வளவு பெரிய அபிஷேகம் பாருங்களேன். இந்த அம்மா முடிய வச்சு, அதான் சொல்றேன், முடி பாதுகாக்கப்பட்டது. நீங்க புதிய ஏற்பாட்டுல பாருங்க, பரலோகத்துல கிரீடங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கிரீடத்தை எங்க வைப்பாங்க? ஏன்னா அது அப்படி மேல வச்சாதான் அழகா இருக்கும். அப்பனா அந்த முடிகள் எதை சுமந்து இருந்தது? கிரீடம். அதை எங்க வச்சுட்டாங்களா? வச்சுட்டு ஆராதிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்கும் போது எல்லாவற்றையும் பாதத்துல வச்சிருங்க. நிறைய பேர் ஆராதிக்கிறதே கிரீடத்தை போட்டுட்டு ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்னைக்கு என்ன கிழமை? நான் இப்ப இதோட முடிக்கிறேன். இந்த ஒருவேளை வர்ற நாட்கள்ல நம்ம ஒருவேளை கூடணும், அந்த வெள்ளிக்கிழமை அந்த நாட்களை கூடும்போது தலைமையோட நான் நின்று இருக்கிறேன். இன்னும் அடுத்தது என்ன நடந்துச்சு, இன்னும் என்ன ரெவலேஷன் ஆண்டர் மரியாளுக்கு கொடுத்தாரு, அதுக்கு அடுத்த காரியங்கள் சம்பவித்தது என்ன, இந்த பாம் சண்டேக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி தியானிச்சுட்டு இந்த வருஷம் ஈஸ்டரை கொஞ்சம் அர்த்தமுள்ளதான் மாத்திடுவோம். இந்த சத்தியத்தை எல்லாம் பேசுனதுனால என்னை ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கூப்பிடவே மாட்டேன்ட்டா, லெட்டரே போட்டாங்க சுத்தி, இவனை கூப்பிடாதீங்க அப்படின்னு. 3 நாள் கன்வென்ஷன், 2000 பேர் சிக்குனாங்க கையில. இதே வசனங்கள் இன்னும் இதுல இருந்து கொஞ்சம் ஆழமா பேசினேன். அதோட சிஎஸ்ஐல இருந்து நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி பிளாக் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பிளாக் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சத்தியம் இதுதான், நான் குருத்தோலை ஞாயிறு ஈஸ்டரையும் கொண்டாடுறதுக்கு நான் வரல. நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வருஷம் பாம் சண்டேவோ ஈஸ்டரையோ நீங்க செலிப்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதனுடைய சத்தியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அர்த்தமுள்ளதா மாறிடும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்ப நேத்து ஆண்டவர் வந்து, இப்ப இமேஜின் பண்ணுங்க, பிராக்டிகலா பேசுறேன், இது சொல்லி முடிக்கிறேன். இயேசுநாதரை எதுல ஏத்திட்டு கூட்டு வர்றாங்க சொல்லுங்க? எல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, சர்ச்சில் எல்லாம் குருத்தோலை பிடிச்சு பாடியிருப்போம். கழுதையில ஏத்திட்டு ஆண்டவர் நடந்து வர்றப்பெல்லாம் என்ன சம்பவித்தது? எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்கள், மரக்கிளைகள் எல்லாத்தையும் தரித்து என்ன பண்றாங்களா? போட்டு யாரை வரவேற்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை வரவேற்றார்களா? ஆனா அவர் போன அந்த கழுதை ஒரு நாளும் ஒருவனும் அந்த கழுதை ஒருத்தர் யூஸ் பண்ணல. இப்ப அந்த கழுதைக்கு என்ன கிடைக்குது? பயங்கரமான கணம். இது அப்படியே ஜாலியா போயிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த கூகுள் மேப் சொல்ற மாதிரி உங்க லொகேஷன் வந்துருச்சுன்னா இயேசுநாதர் கீழே நேத்தே இறங்கிட்டார். இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? இப்ப இந்த கழுதைக்கு என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணுமா? இந்த கழுதை திரும்பி போச்சாம் ஊருக்கு. போனப்ப ஒருத்தனும் இது திரும்பி பாக்குது, ஏதாவது கிளை போடுவானுங்களா, ட்ரெஸ்ஸை கலட்டி போடுவானுங்களா, ஏதாவது வெல்கம் இருக்குமான்னு பார்த்தா ஒருத்தனும். ஏன்னா யார் இறங்கிட்டா? இயேசுநாதர் ஞாயிற்றுக்கிழமையே இறங்கியாச்சு. இப்ப திங்கக்கிழமை யாரும் இல்ல மேல. ஆனா இந்த கழுதை நினைச்சுக்குது, இவ்வளவு நாளா நமக்கு போட்ட போர்வையும் பொன்னாடையும்
எனக்குத்தான் போல, என்னைக்கு அவர் இறங்கிட்டாரோ அப்ப இந்த கழுதை எதுல கவனமா இருக்கணும்? டெய்லி செக் பண்ணணும், அவர் இருக்காரா, அவர் இருக்காரா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நிறைய பாரம்பரியத்தை இயேசுவின் நாமத்துல நான் உடைக்க விரும்புறேன். போதுங்க, பாரம்பரியம் எவ்வளவு வருஷம், இன்னும் பாரம்பரியத்தில் இருக்க வேண்டாம், அர்த்தமுள்ளதா மாற்றுவோம். எல்லாரும் ஒவ்வொரு இதுல பிஸியா இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்திருக்காரு அப்படி இப்படி, இன்னும் 6 நாள்ல மரணம் வரப்போகுதுங்கிற எந்த அக்கறை இல்லாம எல்லாம் அப்படி இப்படி இருக்கிறாங்க, விருந்துல பிஸி. மரியாள் என் இயேசுவின் தேவையானது. எழுந்து நிற்கலாமா? எழுந்து 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். எல்லாம் எழுந்து நிற்கலாம். நமக்கு பிடிச்சத தேவ சமூகத்துல பாதத்துல வைக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லாம குருத்தோலை ஞாயிறோ ஈஸ்டரோ மற்ற காரியங்களையோ தியானிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு பிடிச்சதுல கர்த்தரை ஆராதிக்கிறது, நம்ம பிடிச்சதை வச்சு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை. ஏன்னா அதெல்லாம் அந்த இடத்துல ஜீரோ ஆகிடும். ஆண்டவருக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிடும். கிரீடமே கீழே வச்சுட்டாங்க. அப்படியே கண்களை மூடி, ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவர்களோட பேசி இருக்கலாம். மார்த்தா பிஸியா இருந்தா இந்த வெளிப்பாடு அவளுக்கு கிடைக்க கொடுத்து வைக்கல. என் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புது. இன்னைக்கு எத்தனையோ பேர் எதுலயோ பிஸியா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாதத்துக்கு வந்த உங்க எல்லாருக்கும் ஒரு ரெவலேஷனை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த மரியாளுக்கு அந்த ரெவலேஷன் முன்னாடியே கொடுக்கப்பட்டாயிருச்சு. பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வெளிப்பாடுகளை பேசுகிறார். யாரோ ஒருத்தர் ஆரம்பிக்கிறதுனால என் ஆராதனை துவங்க கூடாது. நான் ஆரம்பிக்கணும், நான் அவரை நேசிக்க ஆரம்பிக்கணும். ஒருத்தர் தூண்டி விடுறதுனால இல்ல, நான் ஆராதிக்கணும் பர்சனலா. தேங்க்யூ அப்பா. இன்னைக்கு நிறைய நேரம் அவர் வீட்டுல வந்திருக்கிறாரு. ஆனா அவருடைய பாதம் அது நம்முடைய எண்ணங்கள்ல இல்ல. வேற எதுல பிஸியா இருக்கிறோம்? பாதங்களை விட்டுட்டு பாத்திரங்களில பிஸியா இருக்கிறோம். மரியாள் யோசிச்சிட்டாங்க, இதுதான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அப்படியே முடிந்தால் 2 கரங்களை உயர்த்து. உயரமும் உன்னதமும் நான் அவரை பார்க்கணும். என் வீட்டுல ஆராதிக்காம வெறும் சபையில மட்டும் நான் ஆராதிக்க கூடாது. ராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், என் கண்கள் அவரை பார்க்கட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. 300 நாள் வேலை செய்த பணத்தை என் இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து செலவழித்தான். உங்க பணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சம்பாத்தியத்துல கர்த்தரை ஆராதிக்க பழகுங்கள். அது ஒன்று கூட வெறுமையாகாது. கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்கிறா. நீங்க அவருடைய பாதத்துல வைக்க ஆயத்தமா? ஆண்டவரே, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் உங்க பாதத்துல கொண்டு வந்து வைப்பேன் ஆண்டவர். அதுக்கு நான் ரொம்ப பிரயாசப்பட்டு சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா உங்க பாதத்துல வைக்கிறதுக்கு ஐ அம் ரெடி.
Thank you. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், நேரங்கள் தருணங்கள் வாய்க்குமானால், இந்த வாரத்துல தொடர்ந்து நாங்கள் தியானிக்க பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க சும்மா செலிப்ரேட் பண்ணிடக்கூடாது, அதை நாங்க அர்த்தமுள்ளதா மாற்றணும். எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கணும் டாடி. எங்க பிள்ளைகளை ஏதோ குருத்தொலைகளை கையில பிடிச்சிட்டு, அது அல்ல உண்மை. என்ன நடந்தது அன்னைக்கு, என்ன நடந்தது, என் இயேசுவின் பாதை எப்படி இருந்தது, இந்த 6 நாள் என்ன சம்பவித்தது, அதை நாங்க தியானிச்சு பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி. பாதத்துல வந்திருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் இந்த நேரத்தை குடும்பத்திலேயோ மற்ற காரியங்களை செலவு பண்ணியிருக்கலாம், ஆனா உங்க பாதத்துக்கு வந்திருக்காங்க டாடி. இதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கொடுங்க டாடி. மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாஸ்டர் கடைசி ஜெபம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் நம்மோடும் கேட்ட சத்தியத்தோடும் இன்றும் என்றும் அவருடைய சகலவித பரிசுத்தவான்களோடும் தங்கி தரித்திருந்து காப்பதாக. ஆமென்.